அனைவருக்கும் வணக்கம். பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலை எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோகுல அஷ்டமிங்க, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு, அதாவது ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஆவணி மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் வர்ற அந்த அஷ்டமினால தான் நம்ம கோகுல அஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம். அன்று தான் கிருஷ்ணர் வந்து அவதரித்த நாள். இந்த நாளை நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக வீடுகள்லாம் நம்ம கொண்டாடுறோம். குழந்தை பாக்கியம் வேண்டியவங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து விரதம் இருந்து வழிபாடு கிருஷ்ணரை வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கட்டாயம் கிட்டுங்க. விரதம் இருந்தும் இந்த வழிபாடை செய்யலாம். அதாவது 3 நேரம் உணவேதும் எடுத்துக்காமல் விரதம் இருந்தும் இந்த வழிபாடை செய்யலாம். விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம். எப்படி கிருஷ்ண ஜெயந்தியை வந்து நம்ம வீட்டிலே வழிபடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் வீட்டில் கிருஷ்ணருடைய படம் இருந்ததுன்னா அந்த படம் இல்லைன்னு சில ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச நறுமணமான நல்ல மலர்களை போடுங்க. இது கூட துளசி மாலை இருந்ததுன்னா ரொம்ப விசேஷங்க. அந்த துளசி மாலையும் போட்டு அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அவருக்கு நெய்வேத்தியமாக எந்த பலகாரமும், அதாவது கிருஷ்ண ஜெயந்தியில் தான் நிறைய பலகாரங்கள் சேர்ந்து கிருஷ்ணனுக்கு படைப்பாங்க. உங்களுக்கு முடிஞ்சால் என்னென்ன செய்ய முடியுதோ, அதாவது லட்டு, சீடை, முறுக்கு, மைசூர்பா, தேன்குழல், திரட்டுப்பால், பருப்பி, வெள்ளச்சீடை, இப்படி நிறைய நெய்வேத்தியங்கள் அவருக்கு வைக்கலாம். அப்பம், உண்ணி அப்பம், இது எல்லாமே நெய்வேத்தியமாக வைக்கலாம். முக்கியமாக வந்து வெண்ணெய் வைங்க. வெண்ணெய்ங்கிறது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு. அந்த வெண்ணெய் வைங்க. அப்புறம் வெத்தலை, பழம், பால் எல்லாமே வச்சு தூப தீபம்லாம் காட்டி மனசார வழிபடுங்க. கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லுங்கள். கிருஷ்ணனுடைய அஷ்டகோத்த சோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். தெரியலையா ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் கிருஷ்ணாய நமகன்னு சொல்லுங்கள். ஏன்னா கிருஷ்ணர் வந்து நம்ம மனசார வழிபடும்போது நமக்கு சகலவித செல்வ பொழுதும் ஓடும். அது மாத்திரம் இல்லை, வீட்டிலேருந்து உங்களுடைய பூஜை அறையில் வர நீங்கள் வந்து மாவிலான கிருஷ்ணனுடைய பாதத்தை வரைஞ்சிக்குங்க. ஏன்னா கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாரு அப்படிங்கிறதுக்கு அந்த பாதத்தை வரைஞ்சிக்குங்க. அந்த பாதம் வந்து அரிசி மாவில் வரையும் போது உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப பலனை கொடுக்குங்க. நல்ல தூப தீபம்லாம் காட்டி மனசார வழிபடுங்க. வழிபடும் போதே நீங்கள் வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை 108 முறை சொல்லுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா அவர் வந்து கிருஷ்ணர் வந்து பல பேர்களில் நம்ம கூப்பிடுறாங்க. அதாவது என்னென்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, மாதவான்னு கூப்பிடுவாங்க, வெண்ணெய் பிரியன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே கிருஷ்ணருடைய பேர் தான். கோபாலான்னு கூப்பிடுவாங்க, நந்த கோபாலான்னு கூப்பிடுவாங்க, கண்ணன் கூப்பிடுவாங்க, முகந்தன் கூப்பிடுவாங்க. அது கொண்டு உங்களுக்கு என்ன பேரில் அவரை வந்து போற்றி சொல்லணுமோ சொல்லி மனசார வழிபடுங்க. இப்படி வழிபடும்போது குழந்தை பாக்கியம் வேண்டியவங்களுக்கு இந்த தடவை நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிஷனாக அவங்களுக்கு வாழ்க்கையில் அந்த விஷயம் நிறைவேறி இருக்கும். அப்புறம் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகளை வந்து நீங்கள் ராதையாகவும் கண்ணனாகவும் அலங்கரித்து அந்த கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து அவங்களையும் அங்கே அந்த பூஜை ரூமில் இருத்தி பூஜை வழிபாடெல்லாம் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரே குதூகலமாக இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தியை பொறுத்த மட்டுக்கும் 6 மணிக்கு மேலே தாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி எப்போதுமே கொண்டாடுவாங்க. குடும்பத்தில் எல்லோரும் அந்த கிருஷ்ண ஜெயந்தியில் ஒன்றா உட்காந்து அந்த கிருஷ்ணர் படத்தை முன்னே இருந்து நம்ம வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை இது பண்ணும்போது அங்கே வந்து அந்த குடும்பத்திலே எல்லாருக்குமே சகல ஆசீர்வாதத்தையும் அந்த கிருஷ்ணன் செய்வார். பொதுவாக வந்து இங்கே வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிள்ளைங்க வந்து கல்வியில் நல்லா சிறந்து விளங்குவாங்க. புத்திசாலித்தனம் இருக்கும். சிறந்த ஞாபக சக்தி இருக்கும். கிருஷ்ணங்கிறது ஒரு நல்ல ஒரு நமக்கு தெரியும். கிருஷ்ணன் வந்து துரு துருன்னு வெண்ணெயை திருடி தின்ன கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது கோகுலத்தில் இந்த மாதிரி துரு துருன்னு ஒரு குழந்தைகள் நல்ல வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நம்ம வீட்டில் செல்வ செழிப்புங்கிறது உண்டாகும். கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்தாலே பாதம் வரைஞ்சிருக்கோம். அந்த பாதத்தில் இருந்தே அவர் நம்ம வீட்டுக்கு வாராருன்னு அர்த்தம். வந்தாலே நமக்கு வந்து, அதாவது மகாவிஷ்ணுனுடைய இன்னொரு அவதாரம் தான் ஸ்ரீகிருஷ்ணன்.
உண்டாகும். மகாவிஷ்ணுவே நம்ம வீட்டில் வர்ற மாதிரி, அதான் கிருஷ்ணர் வந்தாலே நமக்கு சகலவித சௌபாக்கியங்கள் உண்டாகும், செல்வ செழிப்பெல்லாம் உண்டாகும். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க கோயிலில் கூட கிருஷ்ணர் கோயில் இருந்தால் அங்கேயும் போய் ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாட்டுட்டு வீட்டுக்கு வந்து உங்கள் விரதத்தை முடிச்சுக்குங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தியை இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும். உங்களுக்காக நானும் கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் நினைத்தவெல்லாம் நிறைவேறட்டும்னு, குழந்தை பாக்கியங்கிறது உங்களுக்கு கிட்டட்டும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.